விஷ்ணு சாஸ்திரிகள் உட்கார என்று இப்படின்னு கை காமிச்சாள். போய் பஞ்சபாத்திரம் வாங்கிட்டு வா. பஞ்சபாத்திரம் யானை செவிடனா இருப்பான் போல் இருக்க. செவிடம் இல்ல, விவரமா கேட்டுண்டேன். பஞ்சபாத்திரம்னா என்ன? பஞ்சம்னா 5, 5-6 பாத்திரமா இருக்கும். மாமி இல்ல, மாமியை பாக்க முதல்ல வெளியே விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. ஐ எம் பிராமின். அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல. அப்ப நாங்கெல்லாம் யாரு? நீங்களும் பிராமணால் தான், ஆனா நாங்க புரோகிதம் பண்ண வந்த பிராமணால். சரி, இப்ப என்ன வேணும்? பஞ்சபாத்திரம். பஞ்சபாத்திரம்னா இவ்வளவுண்டு, அதுக்கு கை என்ன? இவ்வளவு உண்டுன்னு நேக்கு கூட தெரியும். ஆனா எங்களை மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்த கிட்ட கை நீட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நீட்டணும். அதான் முறை. That is our rules. Beg your pardon? Please give me a list of your rules and regulations. No, nothing. பஞ்சபாத்திரம், that's all. பஞ்சபாத்திரம். போய் தூபக்கால் வாங்கிட்டு வா. எத்தனை கால்? நீ பிராமணன் தானே, தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற? தூபக்காலா? ஏங்கானோ, ஒரு பிராமணனுக்கு தூபக்கால்னா என்னன்னு தெரியாம இருக்குமா? நீ சொல்றச்சே கரெக்டா சொல்றது இல்ல, அப்புறம் சிடு சிடுன்னு விழுறல. தூபக்கால், தூபக்கால், தூபக்கால். வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச்சா ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து கூட ஒரு 4-5 இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல உன் வயசு குழந்தைகள்லாம் இருந்தா. பஞ்சபாத்திரம் கொடுன்னு கேட்டேன், யாருக்கும் தெரியல. திருன்னு முடிக்கிற. அறுக்காதே, விஷயத்துக்கு வாங்கோ. பசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறியோன்னு. இங்க தூபக்கால டக்குன்னு எடுத்து கொடு பாப்போம். பாத்தியார் சொல்றச்சே நான் எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம். தூபக்கால் கரெக்ட்? 10% கரெக்ட். சமத்துவம். இந்தாங்க, கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தா வேற என்ன வேணும்? கோமியம் கோமியம் கோமியம். புரியுதா? சரி சரி சரி. 2 விஷயத்துல தப்பிச்சிட்டேன். இப்ப கோமியம்னு புதுசா ஒண்ணு சொல்லி குழப்பிட்டாரே. கோமியம்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, கோமியம் வேணும். இல்ல, அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியுறது. இந்த கோமியம் தான் லாஸ்ட். கொடுங்க. அம்மா மறந்துட்டா போல இருக்கு. நான் ஏற்கனவே தேடிட்டேன். பின்னாடி லட்சுமி இருப்பா, போய் பாருங்க. இதோ பாருங்க. அம்மா லட்சுமி வாலாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ரொம்ப டூ மச்சா போறேன். லட்சுமி இருக்காரு, நான் சொன்னேனோ இல்லையோ. கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது? கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ? ஏமா, நீங்க தானே லக்ஷ்மி? இல்லங்க, காமாட்சி. ஓ, காமாட்சியோ. லக்ஷ்மி யாரு? என்ன சுண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற. டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா? தப்புதான். உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு. வேற வழி இல்லாம போட்டேன். தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துறாதீங்க. என்ன நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம், என்ன நீ காமிச்சு கொடுத்துறாத. நானா? ஏன், ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரு, அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர். கண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார். இந்த ஃப்ராடு அப்போ சரியா போச்சு. நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிருவோம். ஓகே ஓகே. சரி, இப்பத்தான் நீ ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆபத்து? சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி கணபதி ஹோமம் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஸ்திரி நெருப்பள்ளி தலையில கூட்டிட்டாரு. இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவக்கு எடுத்து புடிச்சிட்டாரு. நீ எப்படி, நெருப்பா இல்ல சவு? ஏமா, வைத்தியர் வீட்டுக்கு போறேன், ஏன் வந்துட்ட? உன்னதாமா? உள்ள யாரு? நான் தான் புள்ள.
வைத்தியர் எங்கேயோ வெளியூர் போயிட்டாருன்னு பாதி வழியில சொன்னாங்க. அதான் திரும்பி இந்த பூண்டு ரசம் கொதிச்சிட்டு இருக்கே, இது மெதுவா சாப்பிடு. அதுக்குள்ள அதை இறக்கிட்டு ஏன் புள்ள கீரை இப்படி ருசியா இருக்கா? உப்பில்லாத பச்சை கீரைன்னு தெரிஞ்சுதானே கடிஞ்ச, அப்புறம் என்ன எப்படி இருக்கு என்னன்னு கேள்வி. ஓஹோ, மறந்தாப்புல கேட்டேன். யாருமா அது? உன்னதாமா? யாரோ தும்பினாங்களே, யார் அது? இல்ல, இந்த நண்டு கூட்டாளி பசங்களும் கீரை கடையறதுக்கு எனக்கு ஒத்தாசை பண்றதுக்கு வந்திருக்காங்க. டேய் வாளுங்களா, என்னடா எப்பவும் மிலிட்டரி போறாலே வாளு பிடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பீங்க, இன்னைக்கு எப்படி அந்த ஆளு தனியா விட்டு போட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு தாண்டா இத பாருங்கடா, என்கிட்ட வாங்கி கட்டி கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆளு மேல இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த ஆளு எவ்வளவு நல்லவர்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னமோ அந்த மிலிட்டரிக்காரன் நல்லவன் அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க. ஆனா போன 36 நாளா என் மனசு எப்படி துக்கு துக்குன்னு துடிச்சதுன்னு எனக்கு தானே தெரியும். அது என்ன கணக்குது 36 நாள்? அதான் புள்ள, எப்பவுமே நீ இப்ப வீட்டுக்கு பின்னாடி வந்து உட்கார்ற மாதிரி எண்ணி 28வது நாள் கரெக்டா வந்து உட்காந்துருவேன். ஆனா இந்த தடவை போன வயசால தனக்கே அந்த கெடு முடிஞ்சு போச்சு. அன்னையில இருந்து எனக்கு ஒரே பதஷ்டம். எங்க மிலிட்டரி காஞ்ச மாடு கமல பூந்த மாதிரி பூந்து மாப்பிள்ள முதல்ல வீட்டுக்கு வராம பேர பிள்ளை வந்துருவானு பதச்சு போயிட்டேன். என்ன புள்ள சத்தத்தையா காணோம்? இது பார், எனக்கு வாயில நல்லா வந்துரும். என் வயசுல நீ எப்படி இருந்தே எனக்கு தெரியாது. நான் அப்படி கிடையாது. நான் மட்டும் இல்ல, அந்த ஆளும் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. அந்த ஆளு நானும் ஒரு நாள் தனியா ஆத்து பாலத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன அறியாமலே காத்துல என் தாவணி விலகிருச்சு. அந்த ஆளு என் பக்கமே பார்க்காம வானத்தையே பார்த்து பேசிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஆளு பத்தி நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அதுல போலக்கா அன்னைக்கு மிலிட்டரிக்கார கண்ணாடி போடாமன்ற பாரு, அதனால காஞ்சிர மாட்டாரே. என் பொண்ண பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ பேர்ல மட்டும் பவுன் இல்ல, பேச்சு குணம் மனம் காரம் எல்லாத்துலயும் பவுனு தான். பாவம் அந்த மிலிட்டரி என் பொண்ணு மேல உசிரியே வச்சுக்கிட்டு கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஆனா இவ என்னடா குடி கொடுக்காமையே போயிட்டு இருக்கா. அப்பா முருகா நடராசா, நான் என்ன உன்னை காசு பண்ண வேண்டாம்ப்பா கேட்டேன். என்னமோ என் காலம் முடியறதுக்குள்ள கண்ணார ஒரு கல்யாண காட்சியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்படியாவது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல புத்திய கூட்டு. ஆஹா, அற்புதம்! இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே. அடேங்கப்பா, வடைன்னா இதெல்லாம் ஒரு பதமான வடை. ஆமா, இதெல்லாம் யார் செஞ்சா? யாரா? வா சொல்றேன். தந்தையில மீன் வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து, குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா? டப்பாங்குத்தா? பக்கா லோக்கல் பாஷை மாதிரி தெரியறதே. கரெக்ட். நேக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. வர்ற வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சியா இருந்தது, சட்டுன்னு பிக்கப் பண்ணனுட்டேன். இருங்க, இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேளா? மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேன். என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னமோ மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்கு. இது என்ன பிராமண லட்சணமா? ஏன், பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார். அவரும் நம்மால் தானே. நான் கொஞ்சம் பாரதியார் டைப். இருங்க ஒண்ணு, இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல, முழுக்க மரண யோகம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கிறோம், நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம். இதேவா? ஆமா, இப்ப என்னன்றப்பா? ஐயோ, என்னது ஐயர் பிள்ளையா நீ? என்ன விட மட்டமான பாஷை பேசுறியா? ஆமா, இப்ப என் காத்துல சாப்பிட வரல, இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ? சுட சுட சாப்பிடு. மங்களம்,
பாத்தியா பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறார். யார் அவரா பெரிய மனுஷன்? நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி, தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத. யோ இரு சமையலா பண்ண போற? என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம். ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பார்க்கலாம், ஆனா சமைக்கிறச்சே பார்த்தா மகா தோஷம். யாருக்கு? சமைக்கிறவாளுக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறேன்? உன் ஆத்துக்கு போ. ஏன் ஆத்துக்கா? அப்ப இது யார் இடம்? குத்தகைக்கு எடுத்தாளா இல்ல விலைக்கு வாங்கிட்டாளா? ஓசல் குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன். அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். திருட்டு முண்டோ, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது. கதவை தர. என்ன ஏயா தனி சமையல்னு கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவலா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க? கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கரை பொங்கலுமா? உண்மையை சொல்லு. கோயில் இருந்தாலும் திருண்ட? கோயிலோடது, அது வாஸ்தவம் தான், ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். 10 பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கரை பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். 10 பரதேசிகள் கிடைக்கல, 9 பேர் தான் கிடைச்சா. அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையும் பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீயே போய் சமைச்சு சாப்பிட்டுக்க போ. ஏன்? எதுக்கு? ஐயோ அம்மா. ஏய், எதுக்குள்ள போன? வெளிய வா. முடியாது, நான் உள்ள இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்ல போறேன். சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல. நீதான் உள்ள கூப்பிட்டேன்னு. அப்புறம் ஓ எழுபதான் எழுவா. என்ன கோபால், சமையல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைக்குறை ஆயின்னு இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு? ஒரு 3 வயசு இருக்குமா? ஐயோ, 20 வயசு ஆறுதுடா. நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியா தெரியுது? ஆமா, என்ன சமையல் பண்ண? வெறும் வத்த குழம்பு மாமி. என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா எனக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன், அதனால நான் செஞ்சதை பொம்மநாட்டிகள் கொடுக்கப்படாது. ஐயோ, நோக்கு நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே. பரவாயில்ல, இருங்க. அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன், அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. கொடுங்க. உள்ளவா? இருங்க. எங்க உள்ள? ஐயோ, வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்கோ, நானே படி தாண்டி வந்துடுறேன். நடங்கோ. கொடுங்க. மாமி, கை நீட்டுங்க. எதுக்கு? கையை நீட்டுங்க சொல்றேன். என்ன கோபால்? ஒண்ணு இல்ல, கண்ணுல ஒத்திட்டேன். அடடா, என்ன வடை, என்ன பாயசம். அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு? டேஸ்டாவா? இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல, என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நானா செஞ்சேன். என் பொண்ணு கூட உன்ன மாதிரி தான் சொன்னா, அத நினைச்சேன். துப்பாக்கி வச்சுட்டு கவுண்டர் மிரட்டாரப்போ. வணக்கம்ங்க, நான் புரோக்கருங்க. பொண்ணு புரோக்கரா? இது மட்டும் நல்லா கேக்குமே. வாங்க, நல்ல விஷயத்தை போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க. பொண்ணு வீட்டுல இல்ல? இப்படி ஸ்டேட் வாரியா வச்சிருக்கியா இல்ல டிஸ்ட்ரிக்ட் வாரியா வச்சிருக்கியா? பார்ட்டி நம்ம இடத்துக்கு வருமா இல்ல நாம அவங்க இடத்துக்கு போகணுமா? என்னங்க தொழிலையே மாத்துறீங்க? நான் கல்யாண புரோக்கருங்க. கல்யாணம் சொல்ல வேண்டியதானே? நம்ம வீட்டுல யாருக்கு கல்யாணம்? கணக்கு போல வயசான காலத்துல ஏதோ பார்த்து சொன்னியா? நம்ம பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றது அபிப்பிராயமே இல்ல. யாருக்கே மாப்பிள? அந்த பெரிய கவுண்டர் பொண்ணு இல்லைங்க, அதுக்கு மாப்பிள வாங்க சொல்லி கரும்பை இந்த சொல்லிட்டு போயிருக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட மாப்பிள போட்டா. புரோக்கர் டாக் இந்த ஊர்லயே எதிரியா நினைக்கிறது நான் அவ்வளவுதான். அவளுக்கு மாப்பிள வாங்க வந்தா எங்கடைய தெரியும் சொல்றியா? என்ன எரிச்சு வாங்க நினைச்சிட்டா? இவனால எப்படி விட்ட வளையாது சட்ட வேஷ்டில அவுத்துட்டு கோமணத்தை கட்டி எருமையோட எருமை கட்டுறான். முதலாளி, எருமை இவனை கண்ணு கூட்டி நினைச்சு நக்கிட்டா நக்கி 2 சாடு போடா. அவளுக்கு மாப்பிள வந்தீங்க பொண்ணு விடும். தக்க தைய தைய தையா மிசில தைய தைய தையா நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே. காலைல இருந்து உன்னை தேடிட்டு எங்கடா போயிருந்த? புரோக்கர் கூட்டி சொன்ன என்னாச்சு? புரோக்கர் இல்ல, புரோக்கர் சம்சாரம் தான் இருந்துச்சு. வாமான்னு வந்துருச்சு. இப்ப என்ன செய்யலாம்? ஏமா
இவன் கூப்பிட்டான்னு கிளம்பி வந்திருக்க நேரத்துல அறிவு இருக்கா உனக்கு? நான் காலையிலே அதுக்கு மேல சொல்லாத. அட பாவிகளா, என்னையும் கட்டி போட்டு என் பொண்டாட்டி தள்ளிட்டு வந்துட்டீங்களோ. ஐயோ, அட பாவி, என்ற புருஷன் இருக்கிறது நீ சொல்லவே இல்லையே. அடியே, நம்ம குடும்ப விலகின மாதிரி தான். குடியே எட்டு போச்சு. கட்டி வச்சிருக்க புருஷனை காப்பாத்தாம கால் வரைக்கும் ஓடுறா பத்தியா? இவ்வளவு பத்தினி. சும்மாரா, யார் போன கட்டி போட்டதே? ஏண்டா கவுண்டர்னு சொன்னீங்கல்ல, பெரிய கவுண்டர்னு சொல்ல வேண்டாமா? இப்ப நான் வேட்டை கவுண்டருக்கு வந்து மாட்டிட்டேன்ல, அவுத்து விடுங்கடா. சும்மாரா, ஏப்பா இருக்கிறது ஒரே புரோக்கர், இவனை கட்டி போட்டா என்ன பண்றது? உங்களுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு எந்த புரோக்கரும் வரமாட்டானையா? பேசாம மாப்பிள்ளை வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருவோமா? சூப்பர் ஐடியா. விளம்பரம் சூப்பரா வந்திருக்கேப்பா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம், நேரம் ஆகுது. செட்டியாரே, இன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்கணும். வரப்போற மாப்பிள்ளை பொண்ணு சூப்பரா இல்ல பொண்ணு விட்டு சமையல் சூப்பரான்னு பட்டிமன்றமே நடத்துறோம். கல்யாணத்துக்கு கண்டிப்பா பட்டிமன்றம் நடத்துறோம். திண்டுக்கல் லியோனிய கூப்பிடுறோம். நம்ம சாலமன் பாப்பாய கூப்பிடுவான், அவர்தான் ஃபேமஸ். முதல்ல கல்யாணத்துக்கு வளையப்பட்டி தவுள் வைக்கணும். அப்புறம் பொண்ணுகிட்டி கிட்டார் வைக்கணும். கிட்டார் இல்லாத வயலின், ஏதோ ஒண்ணு வயலின் வச்சுக்குவோம். நாமகிரிப்பட்ட நாதஸ்வரம் வச்சுக்குவோம். அப்புறம் திருப்பணத்துல தனித்தறி பட்டுப்படம் வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆண்டி மடம் கட்டின கதையா நம்ம 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பஸ் வந்த பாட்ட காணோம். நேரம் ஆகுது இல்ல, அலங்காரம் பண்ணிக்க வேண்டாமா? என்னம்மா, தேரடியில தேர் நிக்கும் போது எப்படி வேணாலும் நிக்கலாம். ஆனா திருவிழான்னு வந்துட்டா அதை சோடிச்சாதான் நல்லா இருக்கும். அது தேருக்காக இல்ல, உள்ள இருக்கிற சாமிக்காக. உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்களா கண்ணு? போடா கண்ணு, போடா ராஜா. முடியாது பாட்டி. யார் முடியாதுன்னா என்னப்பா? கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஊர்கார பையங்க மாப்பிள்ளை வரத கெடுத்து போறான்னு சொல்லி தானே ஊர் இலையில வந்து உட்காந்துருக்கோம். உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சரி, இந்த இலை விடுத்த பசங்க இன்னும் காணாம. இந்த ஊருக்கு வரதே 3 நட, வழியில எங்கேயாவது படுத்துக்கிட்டானா? அபசகனமா பேசாத, நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம். மாப்பிள்ளைலாம் வந்து இறங்க போறேன் பாரு. 1000 சொன்னாலும் சரி, என்னால முடியாது முடியாது முடியாது. வாங்க. ஐயோ, உன்னை கும்பிட்டேன். என்னடா பெருசுங்களா வந்து இறங்குது? இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிங்க. இன்னைக்கு 1ஆம் தேதியில அதான் பென்ஷன் வாங்கிட்டு போகுதுங்க. வீணா வாதம் பண்ண கூடாதுமா. இது வாதம் இல்ல பாட்டி, பிடிவாதம். எனக்கு பிடிக்கல. அதுக்காக பச்சை தண்ணி கூட பல்ல படாம இருந்தா எப்படி? கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பாடு வேண்டாம். ஐயோ, எனக்கு சாப்பாடு வேணும் வேணும் வேணும்ப்பா. ஏப்பா மணி 3 ஆச்சுப்பா, வாப்பா சாப்பிட்டு வந்துடலாம். நம்ம சாப்பாடு போன நேரத்துல மாப்பிள்ளை யாராவது வந்தாங்கன்னா ஊர்காரங்க கெடுத்து போவாங்கடா. மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. என்னது? எள்ளுதான் எண்ணெய் காயுது, எலுப்புளுக்கு நான் எது காயணும்? விடுப்பா. ஒரு காரியம்னு எடுத்தா பசி தூக்கம் வெயில் எதையுமே பார்க்க கூடாதுப்பா. நீ பார்க்க மாட்ட, நீ நல்ல கலரா இருக்க. இதுக்கு மேல நான் வெயில நின்னு வச்சுக்க, ஊர்ல ஒரு பையன் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். என்ன விடுப்பா. சொன்னா கேள்றா. நான் கேக்குறேன், என் வயிறு கேட்க மாட்டேங்குதே. நான் வர்றப்பா. ஏமா, அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்கேன், ஏன் சோறாக்கல? ஆக்க விட்டா தானே. என்னத்த ஆக்க விட்டா தானே? சாயங்காலம் ஒல வச்சேன். உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி அங்க இருந்து வந்து, நான் மருமகன் எதுக்கு இருக்கிறேன், ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு ஒல வச்ச பாத்திர மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா. ஓஹோ, அப்ப நீங்க 2 பேரும் அங்கதான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா? ஆமா, நெய் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆடாடாடாடா, சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமக கிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா, இவன் கொடுத்து வச்சு போட போய் சோத்தையாவது தின்னுட்டு வா. ஏண்டா கொஞ்சம் இப்படி வரேனா? அண்ணாவா? என்னடி முறைய மாறுது? அட நீங்க வேற, அவங்க இதுல ஏன்னா நம்ம இதுல ஆசையா அத்தான்னு கூப்பிடுறதில்ல, அது மாதிரி. ஓஹோ, கூப்பிடறால போயேண்டா, என்னன்னு கேளு. கரப்புதான். ஏய், நான் அங்க வரமாட்டேன், வேணா சாப்பாடு இங்க எடுத்துட்டு வா. யோ, அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சுட்டு நம்ம வாசல தான் பாத்துட்டு இருக்கா. நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது. பேசாம சாப்பிடவா. தேவையில்லை, நான் பட்டி கிடக்க. அட ஏன்டா, இன்னைக்கு கிரக பிரவேசம். முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டுதான் சாப்பிடணும், மத்தியானமும் சாப்பிடல. இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டினியா இருக்கு. அதுகிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிட்டு இருக்க? போய் சாப்பிட்டு வாப்போ. ஐயோ, இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா. அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவா. வேணா நீ அந்த வாசல்ல வந்து உட்காரு, நான் உள்ள போய் சாப்பிடுறேன். அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே, நான் வேணா இந்த வாசல்ல உட்காந்துக்கிறேன். போங்கண்ணா. வெயில் காலம், உடம்புல துணிப்பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு. நீ உட்காரு. வேணாங்க, நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நான் ஒண்ணும் உன்னை பிரியத்துல உட்கார சொல்ல, நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம். ஏன் குனிஞ்சு
குனிஞ்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு? நீ குனிஞ்சிட்டு பரிமாறினா எனக்கு பிடிக்கல, வேணா உட்காந்து பரிமாறு. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா? என்னத்த காமால மஞ்சள் பின்ன என்னையா உன் மனசு அலப்பாயுது. அதனாலதான் நான் சாதாரணமா பரிமாறினா கூட நோக்கு எப்படி இல்லாம தோன்றது. எனக்கு தெரியுண்டி, நீ இப்ப எல்லாம் பேசுவேன், இதனாலதான் நான் மாட்டேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், சாப்பிடுங்க. நான் ஒண்ணும் பேசல, சாப்பிடுங்கண்ணா. யோயோ எடுத்த உடனே நாட்டு பொறுத்த மாதிரி பேசுறியே. பால் பாயசம் இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு, லட்டு இருக்கு. இனிப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைனா ஒன்னொன்னா வாங்க. எப்படி இருக்கு வடை? சுமாரா இருக்கு. சுமாரா இருக்கா? அன்னைக்கு என்னமோ மாமி இனிமே வடைனாலே உங்க ஞாபகம் தான் வரும்னு. அது உங்க அம்மா சுட்ட வடை, அவங்க வடை சுடுறதுக்கும் நீ வடை சுடுறதுக்கும் a lot of difference is there. அன்னைக்கு வடை பாயசம் எல்லாமே செஞ்சது நான் தான். எங்க அம்மா பேர் வாங்கிட்டா. நிஜமாவா? பரவாயில்ல, இனிமே தினம் இந்த குடிசையில வந்து சாப்பிடறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு. என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்ப பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு? அது காத்தால இருந்து அப்படித்தான். காலையில இருந்து அப்படியா? அச்சோ, அப்படின்னா பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும். பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலன்னா ரொம்ப ஆபத்து. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் போய் விசாரிச்சாச்சு, என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா, அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதான்? நீ சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் சின்ன பையனா? அதுக்கு இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது. யார்? எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்த சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே. பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு அம்மா கரெக்ட். அது ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, வக்கி புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்துது. குட். மாது கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா? ஃபீலிங்? கண்ணு குட்டிக்கு பசி, அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். டோன்ட் டச் மீ, கம் டு தி பாயிண்ட். மானு கத்துனா தனக்கு பசி, மா அந்த கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு? இது வேற மாதிரியா? அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே. அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கும். நோ, here also lot of difference is there, no? Yes. Why? தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன், தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருதே. ஏன்? அறிவு கட்டவன 3 நாளா அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம உன் பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க. நீ மட்டும் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா? அப்பப்ப பசுமாட்ட காலைகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது? புரியுது புரியுது, அந்த டாபிக்க மறந்துடுவோம். நான் பேசாம சாப்பிட்டு போறேன். இது பூனை, இது கூட பரவாயில்ல, அது கத்தனா கத்திட்டு போட்டோம், பேசாம. கோழி என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இதோட போதும். ஏன் பாதியில எந்திரிச்சிட்டு போற? அது பாட்டுல கத்தனா கத்திட்டு போட்டோம், நான் இன்னும் கத்தல. யாரு இந்த சத்தம் எல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிருவ. எனக்கு போதும். போறோம் நினைக்கிறேன், என்ன தந்தெடுத்த சரியான சோம்பேறி. இன்னும் சத்து நாய் கிடைக்கும்ல. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு வெளியூர் தங்கறதுக்கு இங்க ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு விசாரிச்சேன். இந்த வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. You are from காஷ்மீர். பட்டோ சின்னவன் பின்னாடி கிணத்து பக்கம் விளையாண்டுருக்கா, என்னன்னு போய் பாத்துட்டு வா. பெரிய கூட இருக்கானா? நீங்க கவலைப்படாதே. நீங்க எத்தனை நாள் தங்க போறீங்க? ஒரு 10 நாளைக்கு. பட்டோ அடுப்புல தீர வாசனை வருது, என்னன்னு போய் பாத்துட்டு வாங்க. இன்னும் அடுப்பே மூட்டலனா? இங்க ஒரு நாள் தங்கறதுக்கு ரூம் வாடகை 10 rupees. இட்ஸ் ஓகே. பட்டோ நான் என்ன சொல்றேன்னா, சும்மா குறுக்க பேசாதல்ல. வந்து நம்மள பத்தி என்ன நினைப்பா? நான் பதில் என்ன தப்பு? நேக்கு மட்டும் வாயிலையோ? ஏன் நான் பேசல இல்லனா தப்பா கண்டுபிடிச்சே? டான்ஜெட் மாட்டிட்டு வந்து வந்துறக்கூடாது. உடனே இங்கிலீஷ்ல அளந்து கட்டிடுங்க. சிஸ்டர் என்ன சொன்னே? இல்ல மாமி அசல் என் சிஸ்டர் மாதிரியே இருந்தாங்க, அதனாலதான் ஒரு பாசத்தோட சிஸ்டர்னு சொன்னேன். கரெக்ட். பட்டோ இவர் பாக்கிறதுக்கு அசப்பல. உன் தம்பி விச்சு ஜலையில இல்ல? இல்லனா எங்க அத்தை பையன் கோபு மாதிரி இருக்காருனா? இல்லடி, இவர் உன் தம்பி விச்சு ஜாலை தாண்டி. சரி, ரெண்டு கலந்த மாதிரி வெச்சுக்கோங்களே. அது எப்படி கலக்கும்? நீங்க வாங்க, மீதி எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம்.
அவளுக்கு எப்படியோ நேக்கு நீ அவ தம்பி விச்சு ஜானதான். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. கத்தால காபி சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 2 rupees சார்ஜ் பண்ணுவா. அதே என்னடா 150 கொடுத்தா போதும். நல்ல ஃபில்டர் காபி போட்டு கொடுப்பேன். அதுலயே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. அதே மாதிரி டிஃபன் சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 5 rupees சார்ஜ் பண்ணுவா. அதே என்னடா 3 rupees கொடுத்தா போதும். உங்களுக்கு இட்லி வேணா இட்லி, தோசை வேணா தோசை, ஆப்பம் வேணா ஆப்பம், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி போடுறேன். அதுலயே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. அதே மாதிரி சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 15 rupees சார்ஜ் பண்ணுவா. புரியுது சாமி. நான் இனிமே ஜலம் சாப்பிடுறதுனா கூட உங்க ஆத்துல தான் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு 500 rupees பணம் கொடுக்குறேன். யாரும் குறைச்சலா சாப்பிட வேண்டாம், வயிறார திருப்தியா சாப்பிடுங்க. ஓகே? உண்மையிலே நீங்க என் அத்தை மக கோபு தான். கோபு இல்லடி, உன் தம்பி விச்சு. ஐயோ ஏன் மாமி, ஏன் ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா ஒரு கோவம் வருது? போங்க, அத பத்தி கேட்காதே, நீக்கு வெக்கமா இருக்கு. விச்சு 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 பெருசு வெட்டு வெடியா உனக்கு ஒண்ணு வேலை வெட்டி கிடையாதா? ரோட்ல போறவங்க மரவங்க கிட்ட எல்லாம் உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க? இல்லம்மா, தம்பி கிட்ட எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்கு. என்ன எக்கச்சக்கமான சமாச்சாரம்? ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நீங்க சூட்டுக்கோல் எடுத்துட்டு துரத்தி தான் உங்க பையனே ஊர் விட்டு ஒண்ணு. இனிமே தம்பிய பத்தி ஒரு குத்தமும் சொல்லக்கூடாது. எல்லாம் கண்ணுல பார்த்த மாதிரி உள்ளத உள்ளபடி எடுத்து சொல்லுது. ரொம்ப தான் மெச்சிக்காத. அந்த ஆள் பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு நாள் ஆத்துக்கு போகையில புறவுக்கே வந்து விசில் அடிச்சாப்ல. விசிலா? அது தப்பாச்சே. இல்ல, அதுல பாருங்க, மத்த சாமி எல்லாம் வந்து பாட்டு பாடி கும்பிடுறோம். இந்த கூரதெய்வம் மட்டும் ஸ்பெஷல். விசில் அடிச்சு கும்பிட்டோம்னா இம்மீடியட் எஃபெக்ட். அது விசில் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க மருமக கிராஸ் பண்ணிட்டாப்ல. அவ்வளவுதானா? அவ்வளவு. தப்பு இல்லம்மா, எல்லாம் ஒரு காரண காரியமாத்தான். நீங்க விசில் அடிக்கலாம். அடிக்கலாங்கிறீங்க? உட்காருங்க. அப்படி என் மனசுக்குள்ள ஒரே ஒரு குறை. என்ன? ஓடி போன என் பையன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எப்ப வருவான்? இத மட்டும் நீ கரெக்டா என்கிட்ட சொல்லிட்டீன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன். கை நீட்டுங்க. என்ன செய்யற? இல்ல, இங்க இருக்கிற கரண்ட் இங்க பாஸ் ஆனாதான் அந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். அதுக்காக தேய்க்கிறேன். நல்லா தேய், எச்சா கரண்ட் பாஸ் ஆகட்டும். கொஞ்சம் மங்களா தெரியுதே. கண்ணாடியை கொஞ்சம் தொடச்சுக்க. இல்ல இல்ல, இது கண்ணாடியோட டிஃபெக்ட் இல்ல, கையே மங்கலான கை. ஓஹோ, இது யாரு? என் மக சுடாமணி. ஓஹோ, அந்த ஓடி போனவங்களுடைய தங்கச்சியோ? அதேதான். அந்த கையில பாக்கலாமே. கை நிட்டுமா. இதுல கொஞ்சம் பிரகாசமா தெரியுதுங்க. என் மக எங்க இருக்கா? அதாவதுங்க, உங்க பையன் ரொம்ப தூரமா அஸ்ஸாம் பார்டர்ல இருக்கான். மேல்நாட்டுலயா? என்ன உத்தியோகம் பாக்குறான், எப்ப வருவான், அத கொஞ்சம் தெளிவா சொல்லிவிட. அதாவது ரொம்ப தூரமா இந்த கையில தெரியறதுனால அதெல்லாம் அவளை கரெக்டா சொல்ல முடியாது. கொஞ்சம் கிட்ட தெரியற மாதிரி வேற ஒரு கையை பார்த்தேன்னு வைங்க, பளிச்சுன்னு சொல்லி போடுவேன். ஐயா, உங்க கையை நீட்டியா? இது சம்பந்தமே இல்லாத கை, இதுல கரண்டே வராது. வேற எந்த கை? வேற இப்பங்க உங்க பையன் இந்த வீட்டுல தான் பிறந்தான். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு வீடு கூட அவனுக்கு சம்பந்தம் வரும் இல்லையா? பொண்ணு வீடு இருக்கு. கரெக்ட். அந்த பொண்ணு வீட்டுக்காரன் கையை பார்த்தேன்னு வைங்க, பளிச்சுன்னு சொல்லி போடுவேன். புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. இப்ப எப்படி கூட்டிட்டு வாங்க, நிறைய கரண்ட் எடுத்து மனம் போல சொல்லுவோம். இந்தாப்பா, என் தங்கச்சி சம்பந்தப்பட்ட பெரிய கை, நல்லா பார்த்து விலாவாரியா சொல்லு. வயசாகி போய் ரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க, மரக்கட்ட மாதிரி இருக்கு. இதுல கரண்டே வராதுங்க. வேற எந்த கைய கூட்டிட்டு வர்றது? இப்போ இவங்க வீட்டுல உங்க பையன் கட்டிக்க போற பொண்ணு இருக்கு இல்லையா? என் மருமவ நிக்கிறாள, கையில விளக்கமாத்த வச்சுக்கிட்டு. அத இங்க வர சொல்லுங்க, கரெக்டா கரண்ட் எடுத்து கரெக்டா சொல்லிடுறேன். வரும்போது விளக்கமாத்த கீழே போட்டு வர சொல்லுங்க. விளக்கமாத்த கீழே போட்டு சீக்கிரம் ஒடியா. கையில கரண்ட் எடுத்து உன் மாமனை பத்தி தம்பி நிறைய விஷயங்களை சொல்லுதான். வேண்டாம் வேண்டாம், உன் கையிலேயே கரண்ட் எடுத்து உன்கிட்டயே சொல்ல சொல்லு, இங்க இருந்து கேட்டுக்கிறேன். ஏங்க, வளையல்காரங்கிட்ட வளையல் வாங்கும் போது வளையல்காரன் கையெல்லாம் இப்படி பிடிக்கிறது இல்லையா என்ன? யோ, அவன் பிடிக்கிறதுக்கும் நீ பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் உன் திருட்டு மொழியிலேயே தெரியுது. எனக்கு கூட உன் மொழிய பார்க்கும் போது அப்படித்தான் சந்தேகமா இருக்கு. எங்க அம்மா என்கிட்ட மகனே உனக்கு ராஜ பார்வைடான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் திருட்டு பார்வையா தெரியுது. இந்தாப்பா, எதுக்கு கைய பிடிக்காம இந்த குச்சியை வச்சு தடவிய விஷயத்தை சொல்லு. ஏங்க, குச்சியை வச்சு தடவினா எப்படிங்க கரண்ட் வரும்? அது எட்டுன வரைக்கும் எடுப்பா, அவதான் வரமாட்டேங்கிறாளே.
மருமகளே குச்சிய குடுத்துட்டேன், வா. கைய பிடிக்காம தடவாம நான் பாத்துக்கிறேன். நான் பண்ணிக்குவேன். கரண்ட் வருதா? வந்துகிட்டே இருக்கு. அதாவதுங்க உங்க மகனுக்கு நல்ல நீளமா எடுப்பான மூக்கு, அதாவது இதே மாதிரி. என்னது கரெக்ட்? என் மாமா மூக்கு இதை விட எவ்வளவு நல்லா இருக்கும். மேல சொல்லியா? உங்க பையன் உதறதுக்கு இந்த தாமரையும் ரோஜாவும் சேர்ந்த ஒரு கலர் கிடைக்கும் பாருங்க. அது என்ன கலர் தெரியலையே. ஏன் உதட்ட பாத்துட்டீங்கல்ல? ஆமாப்பா. இதே கலர் உதறதாங்க உங்க பையனுக்கு. தலையும் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க பையன் கண்ணு இருக்க என்ன மாதிரியே பாக்குறவங்கள சுண்டி இழுக்கிற மாதிரி கவர்ச்சி கண்ணு. அதுவும் கரெக்ட். பல்வரிசை கூட என்ன மாதிரியே முத்து பல்வரிசை. ஆக மொத்தத்துல இந்த பொண்ணு தினம் என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா போதும், அவங்க மாவு முகத்தையே பார்க்க வேண்டியதில்லை. நீ வேற பக்கத்துல உட்காந்துட்டு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப நீ பண்ணதாமா கரெக்ட். ஐயப்பா, என்ன உன்னோட மகிமை? தூக்கி விடப்பா, ஏத்தி விடப்பான்னு சொன்ன உடனே நேரம் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டியே ஊட்டி மலை மேல. சர்வரா இருந்த என்ன பெரிய மேனேஜர் வேலையில கொண்டு வந்து உட்கார வச்சுட்ட. ஆனா என்ன சிறிய வேலையில இருந்தப்ப சிறிய ரூம் கொடுத்திருந்த, இப்போ பெரிய வேலைக்கு வந்த உடனே அதை விட சிறிய ரூம் கொடுத்துட்ட. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஊட்டில பூகம்போ மர வீட்டு உள்ள வந்துருச்சு. ஐயோ என்னது? ஐயப்பா, நான் ஏதோ சொன்னேன்னு கூச்சிக்கிட்டியா? நான் இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் சுருக்கிடாத, டெலிபோன் பூத் ஆயிட்ட போகுது. என்னது நீலியா? அப்ப வேற யாரு? யாரு? ஹாய் 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 ஹாய். நில நில நில. நீதானே இந்த அரகுர ட்ரெஸ் போட்டு ரோட்ல ரெக்கார்ட் டான்ஸ் ஆனது? ரெக்கார்ட் டான்ஸா? அது என்னமோ நமக்கு தெரியாது. நீ ரோட்ல ஆடு, போலீஸ்காரங்க உன்னை கேட்க மாட்டாங்க. மார்க்கெட்ல ஆடு, முனிசிபாலிட்டில கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த வீட்டை இடிச்சு தள்ளினா நான் கேட்பேன், இது என்ன அப்பா வீட்டு சொத்தா? இல்ல, தாத்தா வீட்டு சொத்து. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? என்ன ட்ரெஸ் இது? ஃபுல் பேண்ட கிழிச்சு ஷூ தச்சுக்கிட்டா நான் ஏமாந்துருவேனா? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு பயந்த மாதிரி தெரியுதா? இல்ல, என் முன்னாடி நின்னு இவ்வளவு நேரம் பேசுறியே, தைரியசாலிதான். ஆமா, யார் நீ? எம் தர்மராஜ். என்னது? அவரோட ஃபேக்டரி, டி எஸ்டேட் ஆபீஸ், இதுக்கெல்லாம் நான் தான் மிஸ்டர் மேனேஜர். என் பேர் மிஸ்டர் மணிகண்டன். மிஸ்டர் கண்டன், உனக்கு கண்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஒழுங்கா வந்த வேலைய பார்க்காம ஒரு சொந்த வேலைய மட்டும் பார்த்தா இங்க வேலை இல்லன்னா as usual 2 daysல நீ காலி. Be careful. டேய் தம்பி, சார், சாரி மேடம், நீங்க எங்க போறீங்க? ஏதோ வண்டி எடுங்க. நீங்க பாட்டு வீட்டுக்குள்ள போறீங்க. அது என்ன ரோட் இந்த சைடு? இது நேஷனல் ஹைவேயா? வண்டி எடுங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு உள்ள போனா நான் வீட்டுக்குள்ள எப்படி போறது? ஹலோ, பாம்பு. பாம்பு இல்லையா, சவுக்கு. சவுக்கெல்லாம் வேண்டாம் சாமி, பாவம் அவங்க உடம்பு தாங்காது. நான் வேணா நைஸா பேசி அவங்கள வெளியே அனுப்பிச்சிடுறேன். இது அவங்களுக்காக இல்ல, வேற யாருக்கு? எனக்காக. எதுக்கு சொன்னியே? இந்த மாதிரி பொண்ணை பெத்த அப்ப நான் நடுத்தூர்ல நிக்க வச்சு முழு சவுக்கால அடிக்கணும்னு சொன்னேன். இல்ல, முழு சவுக்கு கிடைக்கல, மாமூல் சவுக்கு தான். நடுத்தூர்ல நிக்க வச்சு அடிச்சா அசிங்கமா இருக்கும், மானம் போயிரும். அதான் வீட்டுக்குள்ளார கொடுத்துட்டேன். இந்த அடிச்சு. சாமி, இவங்க உங்க பொண்ணாமா? இந்த ஃபேக்டரியில சாமான்லாம் உடைச்சது இதேதான். ஜெகஜால ஜித்தி இவளேதான், சேம் ஜித்தி. என்ன சாமி இவ்வளவு வயலண்டா இருக்காங்க? கொஞ்சம் தட்டி கேட்க கூடாதா? தட்டி கேட்டா என்ன தட்டி வெளியே அனுப்பிச்சிருவா. ஏன் சாமி அப்படி வளர்ந்துட்டாயா? ஏன் சாமி செல்லம் ஜாஸ்தி? ஏன் சாமி தாயில்லா பொண்ணுயா? ஏன் சாமி சின்ன வயசுல அம்மா போயிட்டாயா? ஏன் சாமி? என்ன நீ நரிக்குறவங்க மாதிரி எல்லாத்துக்கும் ஏன் சாமி ஏன் சாமி கேட்டா என்ன சொல்ல முடியும்? அவங்க அம்மா எப்படி போறான்னு கடவுளை தான் கேட்கணும். என்ன கேட்டா எப்படி? இப்ப உங்களுக்கு கோவம் வருது இல்ல? வராதா? இதே மாதிரிதான் சாமி, எனக்கு வேலை போனப்ப என் முதலாளியா ஏன் என்ன வேலையை விட்டு அனுப்புறேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் பதிலே சொல்லாம அனுப்பிச்சிட்டாரு. இப்ப சாமி நீங்க என்ன ஏன் சாமி கேளுங்க. நான் வேற கேட்கணுமா? அப்பதானே என் வேலை போன விஷயத்த சொல்ல முடியும். யாருக்கே வேணும் வேலை போன விஷயம்? பையா சாமி, சாமி நீங்க தானே என்ன இப்ப வேலையில வச்சுக்க. என்ன போக சொன்னா நான் எங்க சாமி போறது? நான் உன் வீட்டுக்கு போன்னு சொன்னேன். உங்க பொண்ணு சாமி, அவங்க வண்டி சாமி வழியில நிறுத்திட்டாங்க சாமி. நான் எப்படி சாமி போறது? எப்படி வந்தியோ அப்படி போயா? நான் ட்ரெயின்ல வந்தேன். இங்க இருந்து இல்ல, மெட்ராஸ்ல இருந்து சாமி. உங்க அம்மா வயசுல இருந்து வந்தேன்னு சொல்லாம விட்டிய? ஏன் சாமி இதை ஏன் என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு? ஒரு மாதிரியான குடும்பமா இருக்கு. நமக்கு ஏன் வம்பு? எனக்கு பசிக்குது நைனா. முத்து, ஏன்டா பேய் அறிஞ்சா மாதிரி வர்ற? என்ன ஆச்சு உனக்கு? வழக்கம் போல இந்த வெளியும் போயிடுச்சுடா. ஐயோ, அவ்வளவுதான். உங்க அப்பா இன்னைக்கு முழுக்க சேரி பூரா தொத்தி 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 அடிக்க போறான். ஏன்டா இன்னும் பயமுறுத்துற? சம்பளம் வாங்கிட்டியா? சம்பளமா? அது 31ஆம் தேதி தான் கொடுப்பானா? ஐயா,
இன்னைக்கு சேரி ஜனங்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் ஃபைட்டிங் போய் சீன் போய் தான். உன்கிட்ட சொன்னே பாரு. தூ. போடாதா மீட்டிங் போக மாட்டேன். முத்து ஓடாத. நான் மாட்டேன். முத்து நான் மாட்டேன். ஓடாத. உங்க அப்பா அடிக்காம இருக்க நான் ஒரு வழி சொல்றேன். என்ன வழி? பக்கத்து ஊர்ல ஃபேக்டரியில ஆள் எடுக்காங்களா? நம்ம ஊர் ஜனங்க நிறைய பேர் அங்க வேலைக்கு சேர்ந்துக்கிறாங்களா? நீ நானும் அங்க சேர்த்துடலாம். மேயர்மாவா? மையாத்தான். சபாபதி தெய்வமா மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்ட. என்ன இருக்குது? பயமா இருக்கு. கவலைப்படாத. முதல்ல வேலை கிடைக்க போற விஷயத்த சொல்லுவோம், அப்புறம் வேலை போன விஷயத்த சொல்லுவோம். வா அருமுகம், உன் பிள்ளைக்கு வேலை போயிடுச்சு. சம்பளம் கூட 31ஆம் தேதி தான். போச்சுடா. தப்பு செய்யல. அந்த பாட்டுல அந்த பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டு போட்ட உடனே நான் ஆடிட்டேன். அதனால வேலை விட்டு நீக்கிட்டாங்க. எந்த பாட்டு? இந்த பாட்டையா கேட்ட? ஆமா நைனா, அந்த பாட்டு கேட்கிறப்ப இல்ல ஏதோ ஒரு உருவம் இருக்குது. என் நரம்பெல்லாம் துடிக்குது. யாரும் இந்த தாலாட்ட மாதிரி தெரியுது. அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் என்னையே நான் மறந்து ஆடிடுவேன். ஏன் எப்ப பாரு திருட்டு மொழி முடிச்சிட்டு பம்பற? யார் திருட்டு மொழி? நான் ஒண்ணும் பம்ப கிடையாது. பின்ன என்ன பார்த்து ஏன் ஒளிற? யாரு நானா ஒளிஞ்சேன்? காலம்பரம் சூரிய உதயம் தேக ஆரோக்கியம் அதுக்காக நின்னு இருக்கேன். நிஜமாவே அதுக்காகத்தான் நின்னியா? இத நானே நேக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, அவளை தான் கட்டிக்க போறேன்னு ஓப்பனா சொல்லிட்டேன்ல. பின்ன எதுக்கு எப்ப பாரு புலக்கடையிலே சுத்தின்னு இருக்க? நில்லியா, ஃப்ராட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நோக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு போய் சொல்லி அவளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு புடவை வாங்கல, அந்த புடவை இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி லோகத்துல 1000 புடவை இருக்காதா என்ன? வாய முடியா, நம்ம தெருவுல இருக்கிற லட்சுமி சில்க் ஹவுஸ்ல இதே புடவை நீ 20 ரூபாய் குறைச்சு விக்கல. உங்ககிட்ட 20 ரூபாய் நான் சொன்னா என்கிட்ட 40 ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டானே. ஷட் அப். ஏன் இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ற? குழம்பு கொதிக்கிறது, அப்புறமா பேசுவோம். நான் இங்க கொதிச்சிட்டு இருக்கேன், உனக்கு குழம்பு? ப்ளீஸ் பானு, நான் பொள்ளங்க உரிக்கணும், முட்டைகோஸ் நிறுத்தணும். ஐயோ பொள்ளங்க 1 ரூபாய். ஐயோ முட்டைகோஸ் 2 ரூபாய். உண்மையை சொல்லு, ஏன் என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற? ஐயோ வயசு பையன் இருக்கிற இடத்துல வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றீங்க. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பா? எதுக்கு நான் வெளியே போறேன்? தாத்தா மாமி யாராவது ஓடி வாங்களேன். எதுக்கு அம்மாவை கூப்பிடுற? பல்லாங்குழி ஆடுறதுக்கு. சரி, இப்ப என் கையில என்ன இருக்குன்னு திருப்பி பார். மாட்டேன். இப்ப நீ எதை காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன். தினசரி உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறியே, அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்கேன். ஐயோ என் டைரியில இருக்கிற பேப்பரா? ஏய் என் டைரியில இருக்கிற பேப்பர் எது கிழிச்ச? இரு, என்ன நீ லவ் பண்ணலன்னு சொன்னல, இத படிக்கிற, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. அப்பா இரு, எதுக்கு அப்பா கூப்பிடுற? உங்க காதல் வசனத்தை படிச்சு காட்டு. வேண்டாம், நமக்குள்ளேயே பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். படிக்கிற, பொறுமையா கேளு. என் இதய வானின் உதய நிலவே பானு, நீ எங்கோ நான் எங்கோ, நீ ஒரு நந்தவனம், ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு. உன்னை ஒதுங்கி போ என்று சொல்லிவிட்டேன், ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இறுக்கி இறுக்கி முத்தம் கொடுக்கிறேன். இல்ல, அது ராத்திரி நேரத்துல டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கசகசன்னு எழுதிட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன் பானு, இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டா நானே. கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணத்தில் லேசாக கிள்ளுகிறேன். அது என்னையா அது லேசா? அது செல்லமா இப்படி கிள்றது. இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலன். ஏயா, நான் தான் இந்த ஜென்மத்திலேயே குத்துக்கலாட்ட நிக்கிறேனே, அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டாம்னு சொல்ல போறேனா? பானு, எனக்கு உனக்கு எந்த விதத்திலயும் சரியா வராது. என்ன, நான் ஒரு மாமிச பட்சி. அதனால என்ன, கல்கத்தாவுல உள்ள பிராமின்ஸ் எல்லாம் கடல் புஷ்பம்னு சொல்லி மீனெல்லாம் சாப்பிடுவாளே. ஐயோ, என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா பானு? உன் தோப்புனார் தான் எனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தார். உன் தோப்புனார் தான் எங்க அம்மா கண்ண ஆபரேஷனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தார். உண்ட வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது? யோ, எனக்கு எடுத்ததாயா தப்பு, காதலிச்சா என்ன தப்பு? என் தோப்புனார பத்தி உனக்கு தெரியாது. நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய், சார் நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் காதலிக்கிறோன்னு பிராங்கா சொன்னீனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ? செருப்பிலே அடிப்பார். யோ, அனாவசியமா பயப்படாதீயா, என் ஆத்து சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு. வேற காரணம்? வீடு உத்தியோகம்னு பல பிரச்சனை இருக்கே பானு. நிச்சயமா உனக்கு என்ன விட பெட்டரான மாப்பிளை கிடைப்பா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. யோ, புரியாம பேசாதயா. நோக்கு என்னையா குறைச்சல்? எங்க அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமோ? நம்மள மாதிரி காம்பினேஷன் அமைறது ரொம்ப கஷ்டயா. படிப்புக்கு படிப்பு இருக்கு,
பர்சனாலிட்டிக்கு பர்சனாலிட்டி இருக்கு. நோக்கும் கண்ணாடி நேக்கும் கண்ணாடி. நேக்கு இந்த பிராமண மாப்பிள தான் வேணும். ஐயோ பிரச்சனையே அதுலதான் இருக்கு. பானு என்னால முடியாது. பானு முடியாது முடியாது. பாக்கலாமா? பாக்கலாம். திரும்பியா? என்னையா என்னாச்சு? எல்லாமே ஆயிருச்சு. என்ன? Yeah.